அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானர் ஃபேன்ஸ்க்காக ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட் இருக்குது. அது மட்டும் இல்லை ரியல்மியோடைய X7 சீரிஸ் இதை பற்றியும் தகவல் வெளியாக இருக்குது. எல்லா இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 345 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. எப்போ மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ரிலையன்ஸ் ஜியோ டெலிகாம் சர்வீஸ் ரீசெண்டாக இந்தியாவில் ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி கஸ்டமர்ஸ் கொண்ட முதல் டெலிகாம் சர்வீஸ் ரிலையன்ஸ் ஜியோ தான் அப்படிங்கிற மாதிரி ட்ராயே அஃபிஷியலாக ஒரு ரிப்போர்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து ரிலையன்ஸ் ஜியோ டெலிகாம் சர்வீஸ் ஒரு புது ரெக்கார்டு இந்தியாவில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் ரிலையன்ஸ் ஜியோவுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 லட்சத்துலேருந்து 40 லட்சம் ஒவ்வொரு மாதமும் அதிகமாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதே நீங்கள் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் கஸ்டமர்ஸ் தான் அதிகமாகறாங்க. அதே வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 30 லட்சம் சப்ஸ்கிரைபர் வோடஃபோன்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. இதையடுத்து வோடஃபோனில் இருக்கக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர் ரிலையன்ஸ் ஜியோக்கு மாறுற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் ஜியோ ஒரு புது ரெக்கார்ட் இந்தியாவில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதிக சப்ஸ்கிரைபர்ஸோட. அது மட்டும் இல்லை, ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இது மூணுத்துலையுமே பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ₹149 ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தான் பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுக்கறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149ல் உங்களுக்கு 24 GB டேட்டா, அதாவது ஆல்மோஸ்ட் எவ்ரிடே உங்களுக்கு 1 GB டேட்டா மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் ஜியோ டு ஜியோ உங்களுக்கு அன்லிமிட்டட் கால் ஃபெசிலிட்டி, 100 SMS கொடுக்குறாங்க. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோல் உங்களுக்கு 2 GB டேட்டா தான் கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் கால்ஸ், 300 SMS கொடுக்குறாங்க. வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 3 GB டேட்டா கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் கால், 300 SMS கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல், வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் அண்ட் SMS அதிகமாக கொடுக்குறாங்க. பட் ஜியோ பெஸ்ட் டேட்டா கொடுக்கறதுனால ஜியோவுடைய 149 பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பேக் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுனாலையும் ஜியோ டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கதா தெரிஞ்சிருக்கு. ஜூம் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் அடுத்த வாரம் எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் மூலயமா ஜூம் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டெப் செக்யூரிட்டி வெரிஃபிகேஷனோட வேர்ல்டுலேயே ரொம்பவே சேஃபான ஒரு ஆப் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது இதுக்கு. ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது, ஆடியோ குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்குது, இப்போ செக்யூரிட்டியும் இவங்க பெஸ்ட்டாக கொடுக்க போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ யூசர் அண்ட் பெய்ட் யூசர் எல்லாருக்குமே இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் நெக்ஸ்ட் வீக் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. பட் இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இவங்க மேண்டேட்ரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் டிசேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் ரெக்கார்டிங், ஸ்ட்ரீமிங், லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷன், பிரேக் அவுட் ரூம்ஸ், போலிங், ப்ரைவேட் சாட், மீட்டிங் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே டிசேபிள் ஆகிடும் நீங்கள் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணால். ஸோ இது கம்ப்ளீட்டாக அட்மினுடைய சாய்ஸாக இருக்கும். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணணுமா டிசேபிள் பண்ணணுமா. ஸோ இந்த புது செக்யூரிட்டி ஃபீச்சர் எல்லா ஜூம் யூசர், ஃப்ரீ அண்ட் பெய்ட் எல்லா யூசர்ஸ்க்கும் நெக்ஸ்ட் வீக் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹானர் ஹுவாவியுடைய சப் பிராண்ட் மட்டும் இல்லை, இந்தியாவில் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டும் கூட. யூஎஸ் மட்டும் ஹுவாவியை பேன் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் ரியல்மி, ரெட்மி மாதிரி ஹானரும் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் காம்படிஷன் கொடுக்குற வகையில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் இப்போ ஹுவாவி அவங்களுடைய ஹானர் சப் பிராண்டை சேல் பண்ண போகிறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேனால் ஹுவாவி நிறைய கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹுவாவி அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஹானர் சப் பிராண்டு கீழே தான் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த சப் பிராண்டை யாருனாலும் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க சேல் பண்ண போகிறாங்க. ஸோ இதை கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைனா, TCL, அது மட்டும் இல்லை ஷாமியும் ஹானர் சப் பிராண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கதா தெரியுது. இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைனா கணக்குப்படி 25 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மணி வேல்யூக்கு அப்ராக்சிமேட்டாக 30,000 இல்லைனா 35,000 crores இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் ஷாமி ஹானர் சப் பிராண்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா. ஒருவேளை அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் ஹானர் பிராண்டு கீழே ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஹுவாவி கீழே இருக்கிற வரைக்கும் தான் யூஎஸ் பேன் அப்படிங்கிறதுனால இவங்களால ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண முடியாது. வேறு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ண அப்புறம் தாராளமாக ஹானர் சப் பிராண்டு கீழே நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒன் ஆஃப் த வேல்யூ ஃபார் மணி பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷாமி அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Mi 10T, Mi 10T Pro இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா குளோபலாக என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். Mi 10T அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 Hz refresh rate, Qualcomm Snapdragon 865, quad camera 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 20 மெகாபிக்சல், 5000 mAh பேட்டரியோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 35,999. அடுத்த வேரியன்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 37,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஷாமியுடைய Mi 10T Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இதே ஸ்பெசிஃபிகேஷன் தான், Qualcomm Snapdragon 865, பட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க, 39,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாமியுடைய Mi 10T சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. பட் எல்லாரும் வெயிட் பண்ணது Mi 10T லைட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லைட் வெர்ஷன் இந்தியாவில் இப்போ லான்ச் ஆகாது அப்படின்னு. ஸோ லைட் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் கொஞ்ச நாள் கழிச்சு லான்ச் ஆகும், இல்லைனா ரீபிராண்டட் வெர்ஷனாக லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை ஷாமி அவங்களுடைய Mi True வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் 2C இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஏற்கனவே இருந்த 2 விட ஒரு லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதோட விலை 2499 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு 24 hours டோட்டல் பேட்டரி லைஃப் இருக்குது, ஆட்டோ பேர் ஆட்டோ கனெக்ட் இருக்குது. இது 14.2 mm ஆடியோ டிரைவரோட வருது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 grams. இதுவும் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A42 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக வந்து சாம்சங் தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்தியன் மணி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சீப்பஸ்ட் சாம்சங் 5G ஸ்மார்ட் ஃபோன்னா A51 இருந்தது, அது கிட்டத்தட்ட 40,000 கிட்ட. ஸோ இதுதான் வந்து சீப்பஸ்ட் சாம்சங் உடைய 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 750G. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய 730 விட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் கேலக்ஸி A42 வந்து குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். OPPO A15 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,990க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு தான் இருக்குது. இது MediaTek Helio P35 இவங்க கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா 13 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 4230 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டைனமிக் பிளாக், மிஸ்ட்ரி ப்ளூ இந்த 2 கலரில் வந்து அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் அஃபிஷியலாக இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சேலில் வந்து கிரேசி டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து LG G8X இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் 54,000 கிட்ட ஆக்சுவல் ப்ரைஸ். இந்த சேலில் அண்டர் 20Kல இருக்குது. அது மட்டும் இல்லை இது Snapdragon 855 ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சிப்செட்டில் இவங்க கொடுக்குறாங்க. பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன், பெஸ்ட் ப்ரைஸிங், அண்டர் 20Kல இந்த டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஆகும்போது சார்ஜர் இல்லாமல் ஷிப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஃபிஷியலாக கம்பெனி தரப்புலேருந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் LGயுடைய G8X வந்து இந்த சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட வந்து சார்ஜர் இருக்காது. பட் இந்த சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னலாக நீங்கள் 2,000 rupees கொடுத்து LGயுடைய எந்த சர்வீஸ் சென்டர்லனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ LG G8X இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் 20K அப்படின்னு சொல்லும்போது சார்ஜரோடு நீங்கள் சேர்த்திங்கன்னா ப்ளஸ் 2,000 அப்படின்னு கனெக்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ரியல்மியுடைய பாப்புலரான X7 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும் ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரியல்மியுடைய CEO மாதவ் ஷெட் வந்து அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. முதல்ல மீடியாடெக் டைமண்ட் சிட்டியில் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்வீட் கேட்டிருந்தாங்க. அடுத்தது ரியல்மியுடைய X7 Pro X7 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணணுமான்னு அடுத்த ட்வீட் பண்ணி வந்து இந்தியாவில் ரியல்மியுடைய X7 சீரிஸ் லான்ச் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை சைனாவில் லான்ச் ஆன அதே சிப்செட் அதாவது ரியல்மியுடைய X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமண்ட் சிட்டி 800யும் அதே ரியல்மியுடைய X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமண்ட் சிட்டி 1000+ல இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கூடிய விரைவில் இந்தியாவில் ரியல்மியுடைய X7 Pro லான்ச் ஆகும்போது பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா சைனாவில் ரொம்பவே அஃபோர்டபுளாக கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியாவில் அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய டிவி ரீசெண்டாக இவங்க லான்ச் பண்ண 32-inch டிவி. இந்த டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க லான்ச் பண்ணும்போது 12,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆஃபரில் வந்து இந்த டிவி வந்து உங்களுக்கு 10,999க்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 2,000 rupees ஆஃப் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை அடிஷ்னலாக நீங்கள் SBI கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் 10% டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இருக்குது. ஸோ ரியல்மியுடைய டிவி இந்த ஆஃபரில் வந்து அப்ராக்சிமேட்டாக 9,999 அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து அஃபோர்டபுள் டிவி பர்ச்சேஸ் பண்ணணும்னா ரியல்மியுடைய டிவி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.
ஆப்பிள் உடைய ஐஃபோன் 12 சீரிஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய Antutu ஸ்கோர்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. எஸ் ஐஃபோன் 12 இது ரெண்டுத்துடைய Antutu ஸ்கோர். ஐஃபோன் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB வேரியண்ட் உடைய Antutu ஸ்கோர் வந்து இங்கே ரிவீல் ஆன மாதிரி இருக்குது. இது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 5,64,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே உங்களுக்கு 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வேரியண்ட்டோடது இங்கே ரிவீலாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 5,70,000 கிட்ட வந்து இதோட ஸ்கோர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது Snapdragon A65 விட கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் ஆப்பிளுடைய A14 பயோனிக் சிப்செட் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தல சாம்சங் உடைய சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்ப சொல்கிறேன், சாம்சங் உடைய சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கிரே ஆஷ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. அந்த வின்னர் வந்து மனோஜ் கிருஷ். கங்க்ராச்சுலேஷன் மனோஜ் கிருஷ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.